இப்போ இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் கிளம்பும் போது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ரசூலுல்லாஹ் பண்ணிட்டு போறாங்க. என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீடு. இப்போ இந்த 12 தலைவர்கள் இவங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த கொலைகாரர்கள், இந்த 12 பேரை தேர்ந்தெடுத்து அவங்க பிளான் பண்ணியாச்சு. பிளான் படி ஒரு குறிப்பிட்ட நாள் டிசைட் பண்ணியாச்சு. அதே நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அல்லாஹ் சொல்லிடுறான், இன்னைக்கு நைட்டு தான் நீங்க ஹிஜ்ரத்து போகணும் அப்படின்னு. இவங்க பகல் நேரத்திலேயே போய் அபூபக்கர்ட்ட போய் சொல்லிடுறாங்க, ஆர்டர் வந்துருச்சு. ஏன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இங்க ஒரு ரசூலை வந்து அல்லாஹ் வந்து ஒரு பூமிக்கு அனுப்பிட்டான் அப்படின்னா அங்க இருந்து நவுறதுக்கு அல்லாஹ்கிட்ட இருந்து உத்தரவு வரணும். அது வராம போக முடியாது. அதுக்கு யூனுஸ் நபியுடைய சம்பவம், யூனுஸ் நபி பண்ண அந்த தப்பு என்ன, யூனுஸ் நபி என்ன பண்ணார் அப்படின்னா அல்லாஹ்வுடைய ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடி அவர் ஹிஜ்ரத் பண்ணிட்டார். அதாவது அந்த சமுதாயத்துக்கு அசாபு வரும்னு சொல்லி முன்னறிவிப்பு செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய உத்தரவு வர்றதுக்கு முன்னாடி அவர் இடத்த விட்டு நவுந்துடுறாரு. ஒரு ரசூல் அல்லாஹ் நியமிச்சான் அப்படின்னா அவரு எல்லாமே டிசைட் ஆனாலும், போற ஊர் என்ன, எங்க போறோம், என்ன போறோம், எதுக்கு போறோம் எல்லாமே தெரிஞ்சாலும் எப்போ போகணுங்கிறத அல்லாஹ் தான் டிசைட் பண்ணும். டைமிங் முதற்கொண்டு அல்லாஹ் தான் டிசைட் பண்ணும், இல்லைன்னா போக முடியாது. அப்போ இந்த இடத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவருக்கு வந்து உத்தரவு வந்துரு. உத்தரவு வந்த உடனே நேராக பகல் நேரத்தில் போய் அபூபக்கர்ட்ட போய் சொல்லிட்டு இந்த மாதிரி ஹிஜ்ரத்துக்கு எனக்கு உத்தரவு வந்துருச்சு, இன்னைக்கு நைட்டு போறாங்கிறேன். நேராக இங்கே வர்றாங்க. வீட்டில் என்ன பண்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அவங்கள வந்து அட்வைஸ் சொல்றாங்க, நீங்க வந்து என்னுடைய படுக்கையில படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா 4663 ஹதீஸா ஹாக்கிம்ல இருக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்முடைய உயிரை பணயம் வைத்தவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படுக்கையில் படுத்து போர்வையை போர்த்தி கொண்டார். அவங்க போய் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த படுக்கையில போய் படுத்திக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு சிறப்பு போர்வை இருந்துச்சு, பச்சை நிற போர்வை. அந்த குர்ஆன்ல கூட வரும்ல, போர்வையை போர்த்தி கொண்டிருப்பாரு, அந்த போர்வை அல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வந்த போர்வை. அந்த போர்வை வந்து அவர் போர்த்திட்டு படுக்கிறார். முஸ்ரிக்குகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்குவதை வழக்கமாக வைத்திருந்தவர். ரசூலுல்லாஹ்வை அடிக்கிறத அவங்க ரெகுலரா வச்சிருந்தாங்க. போர்வையில் வந்தா கல் எடுத்து போடுறது, டிஸ்டர்ப் பண்றது, டார்ச்சர் தாங்காம ஓடி போயிடுவாரு அப்படிங்கிறதுக்காக. ஹிஜ்ரத்துடைய இரவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போர்வை போர்த்தி படுக்க வைத்தார்கள். இன்றோ அவர்களின் திட்டம் கொல்வதாக இருந்தது. ஆனா இன்னைக்கு அடிக்கிறது அவங்களுடைய திட்டம் கிடையாது, கொல்றது அவங்களுடைய திட்டம். வழக்கம் போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நினைத்து நோவினை செய்ய ஆரம்பித்தார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு வழக்கம் போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு நோவினை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அடி தாங்காமல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நெளிய ஆரம்பிக்கிறாங்க. வலி தாங்காம நெளிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. உடனே இதனால் அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட போர்வையை விலக்கி பார்க்குறாங்க. ஏடா இது ஒரு அடி வாங்கிட்டு இப்படி நெளிகிறாரு அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வை அடிச்சா ரசூலுல்லாஹ் ரியாக்ஷனே காட்ட மாட்டாங்களாம், அப்படியே அடி வாங்கிட்டு அப்படியே கடந்திருக்கிறாங்க. இவர் வந்து நெளிகிறாரு. உள்ளே அலியை கண்டவுடன் நீர் ஒரு ஏமாற்றுக்காரர், நீ எங்களை ஏமாத்திட்ட, மோசடி பண்ணிட்ட, ரசூலுல்லாஹ் மாதிரி நடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இதுலயே நியாயமா நடந்துக்கணும், அடி வாங்குறதில்ல, நேர் ஏமாற்றுக்காரன்னு சொல்லி சொல்றாங்க. உமது தோழர் இவ்வாறு செய்ய மாட்டார், உன் தோழரா இருந்தா என்னை ஏமாத்தி இருக்க மாட்டார், நீ எங்களை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லி எங்களின் எதிரி அவர் தானே ஒழிய நீ இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட திட்டிட்டு சாபம் கொடுத்துட்டு அவனுக்கு கிளம்புறானு. இது ஒரு சம்பவம். இது காலையில் நடக்கிற நிகழ்வு. நைட்டே ஒரு நிகழ்வு நடக்குது. நைட்டு என்ன ஆகுது அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே இந்த 11 பேர் வெளியே நிற்கிறாங்க. நின்ன உடனே இது சம்பவமா பார்த்தீங்கன்னா குர்ஆன்ல 8வது அத்தியாயத்தில் 30வது வசனம் அன்ஃபால்ல அல்லாஹ் சொல்றான், நபியே உங்களை சிறைப்படுத்தவோ அல்லது உங்களை கொலை செய்யவோ, அந்த தாருன் நதுவால ஆலோசனை செய்யறாங்கல்ல, சிறைப்படுத்துறது, கொலை செய்யறது, அல்லது உங்களை விரட்டி அடிக்கவோ நிராகரிப்பவர்கள் சூழ்ச்சி செய்திருந்த நேரத்திலும் நினைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இது நான் சொன்னல, இந்த இப்னு ஹிஷாம்லங்கிற அந்த வரலாற்று நூல்ல தான் அந்த செய்தி வருது. ஆனா அதுக்கு ஒத்ததா குர்ஆன் ஆயத்தே இருக்கு பாருங்க. அதுலயும் சனதுகள் இருக்கு. ஏன்னா புகாரி முஸ்லிம்ல ஹதீஸ்கள் இல்லைனாலும் ஒரு சில ஹதீஸ்கள் பொறுத்த வரைக்கும் அதுல இருந்து நம்ம எடுக்கலாம். அதே வாசகம் 3 ஆப்ஷன், சிறை பிடிக்கிறது, கொல்றது, விரட்டி அடிக்கிறது, 3யுமே செலக்ட் பண்ணாங்க, ஆலோசனை பண்ணாங்க. அவர்களும் சூழ்ச்சி செய்தனர். யார்? அவங்களும் சூழ்ச்சி பண்ணாங்க, அல்லாவும் சூழ்ச்சி செய்தான், அல்லாவும் பிளான் பண்ணான். இது பாத்தீங்கன்னா இந்த ஈசா நபியோடைய விஷயத்துல கூட அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் வந்து அவங்களும் சூழ்ச்சி பண்ணாங்க, நானும் சூழ்ச்சி பண்ணேன், இவங்களை ஏமாத்தினேன் அப்படின்னு. ஆனால் சூழ்ச்சி செய்பவர்களில் அல்லாவே மிக மேலானவன் அப்படின்னு சொல்லி இந்த 8வது அத்தியாயத்துல 30வது வசனத்துல இந்த சம்பவம் கூட வருது. இந்த என்ன பண்ணாங்க, இவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கமா நைட்டு
கடைசி இரவின் கடைசி 1/3 பகுதியில் எந்திரிச்சு காபத்துள்ளால போய் தஹஜ்ஜுத் தொழுவது இவங்களுடைய வழக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ ஒரு ரிஸ்க் இருந்த அந்த டைம்ல கூட ரசூலுல்லாஹ் போய் வெளியில போய் தொழுகிறாங்க. நாம ஒரு ரிஸ்க் இல்லாத நேரத்தில் கூட தொழுகை வந்து எந்த அளவுக்கு நாம அசால்ட்டா இருக்கிறோம். பள்ளிவாசல்ல போய் தொழுகிறதுல நம்ம எந்த அளவுக்கு இதா இருக்கிறோம். உயிர் பயம், ரசூலுல்லாஹ்க்கு பயங்கிறதே கிடையாது அல்லாஹ்வுடைய பயத்தை தவிர. அந்த அளவுக்கு அவங்க வந்து ரிஸ்க் எடுத்து அந்த நேரத்தில் போறவங்களா இருந்திருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து அவங்களுடைய பிளானிங் என்ன அப்படின்னா, தஹஜ்ஜுத் தொழுவும் போது அவங்கள அட்டாக் பண்ணலாம், அந்த 11 பேர் சேர்ந்து ஒரே நேரத்தில் தாக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான். இங்க என்ன பண்றாங்க, அலிலையும் முதல்ல செட் பண்ணியாச்சு, ரசூலுல்லாஹ் வீட்டிலே இருக்கிறாங்க. வீட்டிலே இருந்துட்டு கதவு திறக்கிறாங்க, எல்லாம் அந்த 11 பேர் வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனத்தை ஓதுறாங்க, அவர்களுக்கு முன்னே ஒரு தடுப்பையும் பின்னே ஒரு தடுப்பையும் உள்ளது, இவ்வாறாக அவர்களை மூடிவிட்டோம். யாசின் சூரால வர்ற அந்த வசனம். அதனால் அவர்கள் பார்க்க முடியாதவர்களாக ஆகிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவங்களுடைய பார்வையை வந்து ஆஃப் பண்ணி விட்டுறான். இந்த 11 பேருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணுல தெரியாத மாதிரி போயிடுறாங்க. அப்புறம் ஒரு மண் எடுத்து ரசூலுல்லாஹ் எல்லாருடைய கண்ணிலையும் படுற மாதிரி அப்படியே தெரிச்சு விட்டுறாங்க. தெரிச்சு விட்டுட்டு இந்த ஆயத்தை ஓதிக்கிட்டு அப்படியே வெளியே வர்றாங்க. வெளியே வந்த உடனே ரசூலுல்லாஹ் தாண்டி போயிடுறாங்க. போன உடனே இவங்க 11 பேர் நின்றுட்டே இருக்கிறாங்க. அவரை கடந்து ஒருத்தர் வர்றாரு, யார ரசூலுல்லாஹ் ஒருத்தர் வழியில பார்த்துட்டு அவர் வர்றாரு, நேரா வர்றாரு. இந்த ஊர்ல முக்கிய பிரமுகர்கள் 11 பேர் இங்க வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்காங்க. என்னப்பா இங்க நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இது மாதிரி சத்தமா சைலண்டா இரு, ரசூலுல்லாஹ் போடுறதுக்காக நாங்கள் நின்றுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் போடுறாரு, அவரு போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றீங்க அப்படிங்கிற. இப்பதான் அவரு தாண்டி போறாரு, நீங்க பாக்கலையா அப்படிங்கிறார். சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் உள்ள போய் அப்பதான் அலிலையும் போட்டு அடிக்கிறாங்க. அவர் இப்படி நெளிகிறாரு. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா என்ன இருக்காரு, ரசூலுல்லாஹ் எஸ்கேப்.